ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உணவுகளில் சிக்கனும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிக்கனில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது, உடலுக்கு சக்தி தரக்கூடியது, தசைகளை வலுப்படுத்தக்கூடியது. ஆனால் எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றப்ப செரிமான பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், அசிடிட்டி, சிலருக்கு ஒவ்வாமை மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏன் சிலருக்கு கடுமையான தோல் பிரச்சனைகளை கூட உருவாக்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடும். அதனால தான் இந்த வீடியோவில் சிக்கனோட தவிர்க்க வேண்டிய சில உணவு சேர்க்கையை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தவறான சேர்க்கையில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. சிக்கனோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத தவறான சேர்க்கையில் முதலாவது சிக்கன் ப்ளஸ் பால் தாங்க. பலரும் சிக்கன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. சிலருக்கு இந்த சேர்க்கை செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், கடினமான வயிற்று பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடும். ஏன்னா சிக்கன் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு, பால் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறப்ப வயிறு கனமான மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும், செரிமானம் மெதுவாக்கப்படும், வயிறு உப்புசம் ஏற்படும், கேஸ் பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும். யாருக்கு இது அதிக பிரச்சனை ஏற்படுத்தும்னா முக்கியமாக வயசானவங்களுக்கு, செரிமான பிரச்சனை குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இதை எப்படி தவிர்க்கலான்னா, சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறமா 2 மணி நேரம் இடைவெளி விட்ட பிறகு பால் குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்குமே சிக்கன் ப்ளஸ் பால் ரெண்டுமே அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்திடும். ஏன்னா அவங்க சின்ன குழந்தைங்கிறதுனால நார்மலாகவே அவங்களுக்கு செரிமானத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். இரண்டாவது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா சிக்கன் ப்ளஸ் யோகர்ட் தான். அது தயிர் தாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா சிக்கனோட தயிர் சேர்த்த உணவுகளை தான் சாப்பிட்றோம். சிலரெல்லாம் சிக்கன் பொரிச்ச, அதாவது சிக்கன் கூட தயிர் சாதத்தை வச்சு சாப்பிடுவாங்க. அதிக அளவில் சாப்பிட்றப்ப சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, தயிர் ஒரு குளிர்ச்சியான உணவு, சிக்கன் ரொம்ப ஹீட்டான உணவு. சிலருக்கு வயிறு பிரச்சனைகளை உருவாக்கும், அலர்ஜி பிரச்சனைகள், சளி அதிகரிக்கிறது, செரிமான கோளாறு, இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயிர் சாதத்தோட கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை, அதிக அளவு எடுத்துக்கிறப்ப அது பிரச்சனைகளை உண்டாக்கிடும். செரிமான பிரச்சனைகள் கம்மியாக இருக்கிறவங்க சிக்கனோட தயிரை தொடாமல் இருக்கிறதே நல்லது. மூன்றாவது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா சிக்கன் ப்ளஸ் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் தான். இப்போ எல்லாமே இது ஃபேஷனாக போயிடுச்சு. சிக்கன் கூட ரொம்ப ஆயிலியான ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிப்ஸு, இது மாதிரியான ஸ்நாக்ஸை சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னா அதிக கொழுப்பு, அதிக கலோரி உடலில் போய் சேர்ந்துடும். இது சேர்றதுனால வயிறு கனமாகும், கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும், உடல் எடை அதிகரிக்கும், கெட்ட கொழுப்பு அதிகமாகும். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கிறது நல்லது. ஆனால் இது மாதிரி சாப்பிட்றப்ப ஒபிசிட்டியில் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப காலமாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான்காவது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா சிக்கன் ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க. இது ரொம்ப பெரிய தவறு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்றப்ப கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது பலருடைய வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது, அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸு, 7up, கோக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும், வயிறு கனமான உணர்வை ஏற்படுத்தும். ஏன்னா இதில் அதிக அளவு சர்க்கரை போட்டு செய்கிறதுனாலையும் குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலையும் செரிமானத்தை மெதுவாக்குது, கேஸ்ட்ரிக் ட்ரபிளை கூட உண்டாக்கிடும். இதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சுடு தண்ணியை குடிச்சிக்கலாம், அதாவது சிக்கன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மோர் கூட எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸை மட்டும், அதாவது பாட்டிலில் வச்சுருக்கிற ட்ரிங்க்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஐந்தாவது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா சிக்கன் ப்ளஸ்ஸு எக்ஸசிவான ஆல்கஹால் எடுத்துக்கிறது. சிக்கனோட மது அருந்துறது ரொம்ப ஒரு தவறான பழக்கங்க. இது உடலுக்கு கூடுதல் சுமையை தந்துடும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கல்லீரலை பாதிக்கும். சிக்கன் அதிக ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டு, ரெண்டும் சேர்த்து எடுக்கிறப்ப செரிமான சுமையை அதிகரிக்கும், கல்லீரல் வேகத்தை அதிகரிச்சிரும், அதாவது கல்லீரல் வேலை செய்கிற விதத்தை அதிகரிக்கும். ரொம்ப காலமாக இது தொடர்ந்து நீங்கள் பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா கொழுப்பு கல்லீரல், அதாவது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்துடும், செரிமான கோளாறுகள் ஏற்படும், உடல் பருமன் ஏற்படும், கடைசியாக உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேர்க்கை ரொம்ப தவறான சேர்க்கை. இதை தவிர்த்துடுறதே ரொம்ப நல்லது.
6வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, சிக்கன் ப்ளஸ் ஸ்வீட்ஸ் தாங்க. சிக்கனோட சில உணவுகள சாப்பிடுறோம். ஏன்னா, சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன், கேக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். இதனால என்ன பிரச்சனை ஏற்படும்னா, சிக்கன் செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது மேல அதிக ஸ்வீட்ட நீங்க எடுத்துக்கிறப்ப, பிளட் சுகர் லெவல் திடீர்னு உயரும், வயிறு கனமாகும், செரிமானம் சிரமமாக்கப்படும். இதனால பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். வயதானவங்கலாம் இது மாதிரி சாப்பிடுறப்ப கண்டிப்பா பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்றோம், நீங்க சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, குலோப் ஜாமுன் இது மாதிரியான ஸ்வீட்ஸை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அதுக்கு மாற்றா சிறந்த நேரம் என்னன்னா, சிக்கன் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் டைம் விட்டுட்டு நீங்க ஸ்வீட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு சிக்கன் எடுத்துக்கலாம். 7வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, சிக்கன் ப்ளஸ் ப்ராசஸ்டு மீட் தாங்க. சிக்கனோட ப்ராசஸ்டு மீட் ஐட்டத்தை சேர்த்து சாப்பிட்றது ஆரோக்கியமே கிடையாது. ஏன்னா ப்ராசஸ் மீட்டில் அதிக அளவு சோடியம் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவுக்காக அதிகமாக அதில் சோடியம் சேர்ப்பாங்க. ரத்த அழுத்தம் அதனால் உயரலாம். பிபி அப்படியே சட்டுன்னு ஏறும். சிறுநீரக சுமையும் அதிகரிக்கலாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, பிபி நோயாளிகள் கண்டிப்பாக 2 உணவுகளையும் சேர்க்குறப்ப கவனமாக இருக்கணும். கிட்னி பேஷண்ட்டும் கவனமாக இருக்கணும். 8வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, சிக்கன் ப்ளஸ் அதிக காரம் இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. சிக்கன் ஏற்கனவே காரமாக சமைப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்பைசியான ஃபுட்டை எடுத்துக்கிறப்ப அது இன்னும் பிரச்சனைகளை அதிகமாக்கிரும். சிக்கனோட ஆயிலில் பொரிச்ச உணவுகள், சிப்ஸு, ஸ்நாக்ஸு இது மாதிரியாகவும் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறப்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிளை உண்டாக்கிரும். நெஞ்சு எரிச்சல், அல்சர் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அல்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனையை மோசமாக்கிரும். சிக்கன் சாப்பிட்றப்ப பின்பற்ற வேண்டிய 5 நல்ல பழக்க வழக்கங்கள் என்னன்னு பார்க்கலாமா? முதலாவது, நல்ல வேக வச்ச சிக்கனை மட்டும்தான் சாப்பிடணும். நீங்கள் ஆஃபாக குக் ஆனதை சாப்பிடக்கூடாது. 2வது, காய்கறிகளோட சிக்கன் சேர்த்து சாப்பிட்றது நல்லது. சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு கேரட்டு, பீன்ஸு, ப்ரொக்கோலி, முருங்கைக்கீரை இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். 3வது, சிக்கன் எடுத்துக்கிறப்ப போதுமான அளவு தண்ணி குடிங்க. அப்போ ஈஸியாக டைஜஷன் ஆகும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால செரிமானம் ஆகாது. சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிங்கனாலே, நார்மல் வாட்டர் குடிச்சிங்கனாலோ நல்ல செரிமானம் ஆயிரும். 4வது என்னென்னா, அளவாக சாப்பிடுங்க. அதிக புரோட்டீன் உடலுக்கு கூடுதல் சுமையை தரலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு சிக்கனை எடுத்துக்கோங்க. 5வது, நைட் நேரத்தில் சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இது செரிமான சிக்கலை ஏற்படுத்திடலாம். இந்த தவறான உணவு சேர்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. ஒவ்வொரு உடம்பை பொறுத்தும் ஒரு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு செரிமானத்தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு இந்த தவறான காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப அலர்ஜி பிரச்சனைகளை உண்டாக்கலாம். சிலருக்கு இது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால செரிமான கோளாறு இருக்கிறவங்க, வயதானவங்க, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சேர்க்கை எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேர்க்கையை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த வீடியோவில் சிக்கனோட மறந்தும் சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.